கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறை மேற்கூரை துவாரபாலகர்கள் உள்ளிட்ட சிற்பங்களில் தங்கத்தகடு பதிக்க தொழிலதிபர் விஜய் மல்லையா 1998ஆம் ஆண்டு சுமார் 30 கிலோ தங்கம் நன்கொடையாக வழங்கியிருந்தார். இதற்கிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு உன்னிகிருஷ்ணன் போற்றி என்பவர் துவாரபாலகர்கள் சிலையில் உள்ள செம்பு தகடுகள் மீது தங்கம் பதிக்கும் திருப்பணிக்கு உபயம் வழங்கியதாக கணக்கு காட்டப்பட்டிருந்தது. மேலும் அந்த கவசங்களை பராமரிப்பு பணி செய்து தருவதாக கூறி தேவசம் போர்டு அதிகாரிகள் முன்னிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி சென்னைக்கு கொண்டு சென்றார் உன்னிகிருஷ்ணன் போற்றி. ஹைகோர்ட்டுக்கு தகவல் தெரிவிக்காமல் விதிகளை மீறி தங்க கவசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டது சர்ச்சையானதை தொடர்ந்து அந்த கவசங்கள் சபரிமலை சன்னிதானத்திற்கு திரும்ப கொண்டு வரப்பட்டன. அப்போது அந்த தங்க கவசங்களில் சுமார் 4 கிலோ எடை குறைவாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுடன் கேரள அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பியது. மேலும் விஜய் மல்லையா 1998ஆம் ஆண்டு ஏற்கனவே தங்கம் வழங்கிய நிலையில் மீண்டும் தங்கம் பதிக்க வேண்டிய அவசியம் என்ன, பழைய தங்கம் ஆவியாகிவிட்டதா என உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தது. 4 கிலோ தங்கம் எடை குறைவாக இருப்பதை பற்றி விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைத்தது. அந்த விசாரணையில் துவாரபாலகர்கள் சிலைகளின் செம்பு கவசங்கள் மீது பதியப்பட்ட தங்கம் மற்றும் கருவறை திருநடையில் பதியப்பட்ட தங்கத் தகடுகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை தொடர்பாக தனித்தனியாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சபரிமலை தங்கம் கொள்ளை வழக்கில் உன்னிகிருஷ்ணன் போற்றி கடந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த தங்க கொள்ளையில் பல முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பிருப்பது தெரிய வந்தது. தங்க கவசம் மற்றும் அலுவலக புத்தகங்களை சரிவர பராமரிக்காதது உள்ளிட்ட தவறுகளை செய்ததாக சபரிமலை முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு அக்டோபர் 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். முன்னாள் திருவாபரணம் கமிஷனர் பைஜு நவம்பர் 6ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முன்னாள் தேவசம் போர்டு கமிஷனர் வாசு நவம்பர் 11ஆம் தேதி கைதானார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமார் நவம்பர் 20ஆம் தேதி கைதானார். முன்னாள் நிர்வாக அதிகாரி ஸ்ரீகுமார் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். செம்பு கவசத்தின் மீது ஒட்டப்பட்டிருந்த தங்கத்தகடை தனியாக பிரித்தெடுக்க உதவிய சென்னை ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவன உரிமையாளர் பங்கஜ் பண்டாரி கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சபரிமலையில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்கத்தை வாங்கிய கர்நாடகாவின் பெல்லாரியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளரான கோவர்தனும் அதே டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரது நகைக்கடையிலிருந்து சுமார் 4.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் உறுப்பினர் விஜயகுமார் டிசம்பர் 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சபரிமலை தந்திரி கண்டரரு ராஜிவரரு ஜனவரி 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடைசியாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு உறுப்பினர் சங்கரதாஸ் 2 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கூட்டத்தில் தங்கம் பூசிய தகடு என குறிப்பிடப்பட்டிருந்ததை அன்றைய தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமார் பச்சை இங்க் பேனாவால் செம்புத்தகடு என திருத்தி உள்ளார். அதில் தேவசம் போர்டு உறுப்பினர்களாக இருந்த விஜயகுமாரும் சங்கரதாசும் கையெழுத்து போட்டுள்ளனர். உன்னிகிருஷ்ணன் போற்றியிடம் தங்க கவசங்களை கொடுத்து அனுப்புவதற்காக இந்த தீர்மானம் போடப்பட்டதாக சிறப்பு விசாரணை குழு கண்டுபிடித்ததை தொடர்ந்தே திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவராக இருந்த பத்மகுமார், உறுப்பினர்களாக இருந்த விஜயகுமார், சங்கரதாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2019 காலகட்டத்தில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டில் இருந்த தலைவர், உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்த குழுவும் இந்த தங்க கொள்ளைக்கு உடந்தையாக இருந்துள்ளதால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை இந்த தங்க கொள்ளை வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பத்மகுமார் ஆளும் சிபிஎம் கட்சியில் நேரடியாக பதவியில் இருந்தபோதே கைது செய்யப்பட்டார். விஜயகுமார் சிபிஎம்மிலும் சங்கரதாஸ் சிபிஐயிலும் இருந்தது குறிப்பிடத்தக்கது.
சங்கரதாஸ் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவரை திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளை நடைபெற்ற காலகட்டத்தில் தேவசம் போர்டு அமைச்சராக இருந்த கடகம்பள்ளி சுரேந்திரனிடம் சிறப்பு விசாரணை குழு ஏற்கனவே விசாரணை நடத்தியிருக்கிறது. இந்த தங்க கொள்ளையில் அவருக்கும் தொடர்பு இருப்பது உறுதியானால் அவரும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.